பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேச போறோம். என்னன்னா, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கிராம ஊராட்சி நிர்வாகம் தொடர்பான பல தகவல்கள நம்ம சேனல் மூலம் வெளியிட்டுட்டு இருக்கிறோம். நிறைய விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 2025ல வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான ஜீவோ. இதை குறித்து நம்ம பேசலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த ஜீவோ நம்பர் பார்த்தீங்கன்னா 238. என்னைக்கு வெளியிட்டிருக்காப்புல 22/10/2025ல வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான அரசாணை. ஊரக வளர்ச்சித்துறையால் வெளியிடப்பட்டது. நம்முடைய தமிழக அரசு அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இத ஒரு பெரிய அளவுல மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி இந்த அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த அரசாணையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். பொதுவாகவே கிராம ஊராட்சிகளுக்கு என்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் என்ற ஒரு சட்டமே இருக்கு. 1994ல அந்த சட்டம் உருவாக்குனாங்க. அதுல ஏகப்பட்ட பிரிவுகள் 200க்கும் மேற்பட்ட பிரிவுகள் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1999ல சில விதிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தேவையானதுக்கு ஏற்ப அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டது. இப்படி கிராம ஊராட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல அரசாணைகளும் பல விதிகளும் உண்டு. ஒவ்வொரு நடைமுறைக்கும் ஒவ்வொன்று. ஆனா அத்தியாவசியமான தேவைகளை பெறுவதற்கு, அதாவது குடிநீர், தெருவிளக்கு, சாலை, இது போன்ற வசதிகள் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 110 கீழ் ஒரு 11 விதமான கட்டாய கடமைகள் ஊராட்சி நிர்வாகம் செய்யப்பட வேண்டும். இந்த கடமைகளை செய்ய தவறிட்டா ஊராட்சி தலைவர் மீது கூட என்ன செய்யலாம்னா, பிரிவு 205 கீழே கடமை செய்ய மறுத்திருக்காருன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்து அந்த ஊராட்சியின் ஆய்வாளராகி அந்த மாவட்ட ஆட்சியர் அவருடைய பதவியை கூட பறிக்கலாம். இந்த அளவுக்கு அந்த சட்டம் ஒரு வலிமையானதாக இருக்கு. ஓகே, இந்த அரசாணை 238ல சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம முழுசா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, இப்போ நம்ம காமன் மேன் 2.0 என்ற ஒரு புதிய சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பொதுநலம் சார்ந்த நிறைய தகவல்கள் நம்ம இந்த சேனலில் பகிர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா மீடியாவை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுவும் நம்ம ரொம்ப கெட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம்ல. அதனால என்ன வேணாலும் அதிகார வர்க்கங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம ஒன்று போனாலும் இன்னொன்று வச்சு நம்ம மக்களுக்கான அவேர்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நம்ம அந்த சேனலை உருவாக்கியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய தகவல்கள் அவனுடைய வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, இப்போ இந்த அரசாணை 238 இந்த 22/10/2025 வெளியிட்ட முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த கிராம ஊராட்சிகளில் குடிநீர் வசதியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தெருவிளக்கு மேம்பாடு, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த முக்கியமானதை செய்யணுங்கிறது அந்த நான் சொன்ன ஏற்கனவே இந்த தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 110 கீழ் கட்டாய கடமை அப்படிங்கிறத சொன்னேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தடையில்லாத குடிநீரும் தடையில்லாத அந்த தெருவிளக்கும் பராமரிப்பும் சரியாக நடக்கணுங்கிறதுக்காண்டி இந்த ஜீவோ முக்கியமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது சரியாக கிடைக்கல அப்படிங்கிற போது பொதுமக்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயில்லையோ அல்லது கிராம ஊராட்சிக்கு மனு அனுப்புவதோ இப்படிப்பட்ட புகார்கள் வந்தால் அந்த புகார்களை தேதி வாரியாகவும் நேர வாரியாகவும் என்ன செய்யணும் அப்படின்னா, அதை வில்லேஜ் பஞ்சாயத்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் பதிவு பண்ணப்பட வேண்டியது கட்டாயமாக இருக்குது அப்படின்னு இந்த ஜியோவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி புகார் பதிவு பண்ணப்பட்ட அந்த புகார்களை வாரந்தோறும் ஜோனல் பிடிஓ ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த ஜியோவில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகாரை இந்த வில்லேஜ் அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டரில் பதிவு பண்ணப்படுமா, அதுவும் தேதி நேரம் வாரியாக எந்த நேரத்தில் கொடுக்குறோமோ அந்த நேரம் கொண்டு அதில் பதிவு பண்ணப்படுமா. இதை வாரந்தோறும் ஜோனல் பிடிஓ ஆய்வு செய்து அந்த புகார்களை சரி செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த பழுது வேலை செய்கிறத ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த பழுது செய்வதில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று சிறிய பழுது, இன்னொன்று பெரிய பழுதுன்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதை குடிநீரை பொறுத்த வரைக்கும் சிறிய பழுதுகள் அப்படிங்கிற கணக்கில் என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா, குடிநீர் குழாய் இந்த உடைப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொது குழாய்களில் ஏதாவது பிரச்சனைனா அதை பழுது பார்க்கறது, டேப் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி மோட்டாரில் ஸ்டார்டர் இந்த மாதிரி ஏதாவது பழுது போச்சு, இல்லை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒயரிங் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இந்த மோட்டாரில் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா குடிநீர் சம்பந்தமான சிறிய சிறிய பழுதுகளாக அதை கருதுறாங்க. அதே தெருவிளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி பல்பு மாற்றுறது, சோக் மாற்றுறது, ஸ்டார்டர் மாற்றுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறிய பழுது அப்படிங்கிறத இந்த தெருவிளக்கு மற்றும் குடிநீரில் வகைப்படுத்துகிறாங்க. இதே பெரிய பெரிய பழுதுகள் அப்படின்னா அது எப்படி கணக்கில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இப்போ மின் மோட்டாரே மாற்றுறது, இப்போ மோட்டாரே மாற்றுறது,
அதே மாதிரி குடிநீர் குழாய் வந்து முழுசா வந்து சேதமாயிடுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள வந்து பைப்பு வந்து பதிக்கிறது, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஒரு வேலை. அதே மாதிரி ஆழ்துளை கிணற்றுக்குள்ள வந்து மோட்டார் இறக்குறது, வெளியில தூக்குறது, இந்த மாதிரி வேலைகள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வேலைகளை கணக்கெடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து தெருவிளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய மின்கம்பமே மாத்துறது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள வந்து புதிய மின்கம்பம் மாத்துறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து முழு தெருவிளக்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டும் ஒரு 50 லைட் மாத்துறாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ஒரு பெரிய ஒர்க்காக வந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு அப்படின்னு தான். இந்த பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வாரந்தோறும் வந்து தெருவிளக்கு எரியுதான்னு சொல்லி ஆய்வு பண்ணணும். அதுலயும் ஒவ்வொரு புதன்கிழமை ராத்திரியும் ரொம்ப கவனத்தில் வச்சுங்க, ஒவ்வொரு வார புதன்கிழமை ராத்திரியும் ஊராட்சி செயலாளர், அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் நல பணியாளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டல துணை பிடிஓ, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்னா நைட்ல தெருலைட் எரியுதான்னு சொல்லி ஆய்வுக்கு வரணுமா. இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் உங்க ஊரில் நடந்திருக்கா? நடக்கலைன்னா இந்த அரசாணையை வச்சு கேளுங்க, எந்த வார வாரம் புதன்கிழமை வர்றீங்களா வரலையா அப்படிங்கிறத கேளுங்க. இதெல்லாம் தெருவிளக்கெல்லாம் ஆய்வு செய்துட்டு இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா அந்த ஆய்வு செய்யற எல்லாமே டிஎன்ஆர்டி போர்ட்டல்ல பதிவேற்றம் செய்யப்பட வேண்டியது கட்டாயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குடிநீர் வந்து திடீர்னு தடைபட்டுருச்சு அப்படின்னா அதான் வந்து உடனே சரி செய்வதற்காக புதிய மோட்டார்களை கையில் எப்போதுமே இருப்பாக வச்சுக்கணும். உடனே வந்து இந்த மோட்டார் பழுதாயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா உடனே இப்போ அதை மாற்றணும். அந்த பழசை வந்து பழுது பார்த்து கைப்பட வச்சிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த வேலை செய்வதற்கு 10,000க்கு கீழே ஒவ்வொரு வேலை செய்கிறாங்க. குடிநீர் குழாய் உடைப்படுத்தும் போது மற்ற காரியங்கள் தெருவிளக்கு மாற்றாங்க, பிரச்சனைனா 10,000க்கு கீழே எஸ்டிமேஷன் அந்த பிரச்சனை வருதுன்னா அது விரிவான அறிக்கை தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன போட்டிருக்காங்க, 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பழுது பார்ப்பு பணிக்கு விரிவான எஸ்டிமேட் வந்து தேவையில்லை. ஆனா ஒரே தெருவில் ஒரு ஆண்டுக்கு வந்து 2 முறை மட்டும்தான் பணி செய்யணும். இப்ப எப்படி பாத்தீங்கன்னா இந்த எங்க ஒரு குறிப்பிட்ட தெருவில் ஒரு குழாய் உடைச்சிட்டு போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த உடைச்சிட்டு போச்சு நான் அதில் வந்து 9,000க்கு பார்த்தேன், அதே மாதிரி உடைச்சிட்டு போச்சு நான் 9,000க்கு பார்த்தேன்னு வருஷத்துக்கு 2 தடவை தான் நீங்கள் கணக்காட்டணும். ஒரே தெருவில் 10 தடவை 20 தடவைலாம் கணக்கு காட்டுறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு. அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பணியை வந்து 7 நாட்களுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கட்டாயமாக சொல்லியிருக்காங்க. அந்த முடிக்கப்பட்ட பணிகளை வந்து பிடிஓ வந்து ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10,000 மீறி செயல்படுத்தப்படுகிற அந்த பழுது பார்க்கும் பணிகளுக்கு ரொம்ப கட்டாயமா என்ன வச்சிருக்காங்கன்னா எஸ்டிமேட் வந்து கட்டாயமா வைக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்சியர் வந்து கட்டாயமாக ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா டெண்டர் நடைமுறை வந்து கட்டாயமாக விடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா பில்லு, ஒவ்வொரு வேலைக்கும் வந்து பில்லு வைக்கிறது சரிபார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்பற்ற வேண்டிய நடைமுறை அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அது சிறிய வேலையாக இருந்தாலும் சரி தான், பெரிய வேலையாக இருந்தாலும் சரி தான், முதல்ல எந்த இடத்துல வந்து இப்போ ஒரு தெருவிளக்கு எரியாமல் இருக்குன்னா எரியாததுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அதை போட்டோ, வேலை செய்யும்போது ஒரு போட்டோ, வேலை முடிச்சுட்டு அந்த பல்பை எரிய விட்டு ஒரு போட்டோ, இப்படி அதே மாதிரி ஒரு குழாய் உடைச்சிட்டு போகுதுன்னா தண்ணி லீக் ஆகி ஓடிக்கிட்டு மாதிரி ஒரு போட்டோ, அதில் வேலை செய்கிற மாதிரி ஒரு போட்டோ, அதை ஃபினிஷ் பண்ணி மூடின மாதிரி ஒரு போட்டோ, இப்படி 3 வகையான போட்டோவும் ஜிபிஎஸ் கேமராவை வந்து ஆட் பண்ணி கரெக்டாக எடுத்து அந்த இதில் வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உள்ள நடைமுறை தான். அது மட்டும் இல்லாமல் திட்டம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்ல பதிவேற்றம் செய்வது கட்டாயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல சில ரெஜிஸ்டரை வந்து நீங்க பதிவு பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்ன ரெக்கார்டு பதிவு பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக் ரிஜிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் ரிஜிஸ்டர், ஸ்டாக் ரிஜிஸ்டர், மெயின்டெனன்ஸ் ரெஜிஸ்டர், எக்ஸ்பெண்டேச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் தகவல்கள், இது எல்லாமே வந்து ஆன்லைனில் நீங்கள் பராமரிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. இது ஆன்லைனில் வந்து பராமரித்து ஆய்வு செய்ய முடியல அப்படின்னா தேவைப்பட்ட ஆடிட்டிங்க்கு நீங்கள் நகல் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதில் அதிகாரியோட முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு இதில் இந்த வேலைகளில் பொறுப்பு இருக்குது அப்படின்னா மக்கள் நல பணியாளருக்கு பொறுப்பு இருக்குது, ஊராட்சி செயலாளருக்கு பொறுப்பு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் ஓவர்சியர் அவருக்கு பொறுப்பு இருக்குது, ஏஇ, ஜேஇ, ஜோனல் பிடிஓ, பிடிஓ, அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் பஞ்சாயத்து, அதாவது அவர் ஆடிட் செய்வது அவரோட வேலை, மாவட்ட ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர், இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ஊராட்சி நிர்வாகத்தில் இந்த வேலை செய்வதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதில் ஒவ்வொரு நிலைக்கும் வந்து இந்த செலவினங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆய்வு செய்து அது சரியா நடைமுறையில் இருக்கா அப்படிங்கிறத வந்து கிராம சபை தோறும் வைப்பாங்க. படி 30ன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. நீங்க கிராம சபையில் கலந்து கொள்ற உறவுகளா நீங்க இருப்பீங்கன்னா கண்டிப்பா இந்த செலவினங்கள் எல்லாம் நீங்க பார்த்து நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். ஓகே, இந்த அரசாணையுடைய ஒரு முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னு கடைசியில் உங்களுக்கு நான் ஓரலா விளக்கிறேன். ஓகே, என்னன்னா கிராம ஊராட்சிகளுக்கு ஒரே மாதிரியான ஷாப் நடைமுறை. இது நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எல்லா மாவட்டங்களும் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டம் மாறுபட்ட ஒரு சேவையா இருந்துச்சு. ஆனா இந்த அரசாணையோட முக்கிய நோக்கம் என்னன்னா அனைத்து மாவட்டங்களும் ஒரே நடைமுறை பின்பற்றணும்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது,
புகார் பதிவு கட்டாயமாக பதியப்பட வேண்டும். 3வது சிறிய பெரிய பழுதுகள் தனித்தனியாக வகைப்படுத்த வேண்டும். 4வது வாரந்தோறும் தெருவிளக்குகளை ஆய்வு செய்ய வேண்டும். 5வது குடிநீருக்கு அந்த அந்த நான் சொல்லும்போது ஸ்டாண்ட் பை மோட்ரு வந்து கட்டாயமா நீங்க கையில எப்போதுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 6வது 10,000 வரை எஸ்டிமேட் இல்லாமல் சிறிய பழுதுகளுக்கு அனுமதி வரம்புகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேல பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம சொன்னோம்ல அதெல்லாம் கட்டாயமா நீங்க வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் புகைப்படம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் திட்டம்ங்கிற ஆப்ல பதிவேற்றம் பண்ணணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல ஸ்டாக் ரிஜிஸ்டர் பதிவு பண்ணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. பிடிஓ, அசிஸ்டன்ட் டைரக்டர் மற்றும் கலெக்டர் நிலைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன? மக்களுக்கு தடை இல்லாத தண்ணீர் கிடைக்கணும், தடை இல்லாத மின்சாரம் கிடைக்கணும். ஸோ அந்த தெருவிளக்குகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இதை ரெண்டையும் மையப்படுத்தி இத்தனை பணிகளும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அரசாணையோட முக்கியமான நோக்கமா இருக்கு. இந்த அரசாணையோட நகல் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிராம ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. இது கண்டிப்பா அனைவருக்கு உதவியா இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறோடும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.